ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் குட்டீஸ் சுட்டி ஸ்பெஷல் சாக்கோ பால்ஸ் அண்ட் சாக்கோ ரோல்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ராடக்ட் வேணும்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இப்போ நேராக ரெசிபிக்கு போயிடலாம். ஓரியோ பிஸ்கெட் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கெட் எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 2 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் அந்த க்ரீம் மட்டும் நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துடலாம். இந்த க்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு தேவைப்படும். அதனால தனியாக ஒரு பவுலில் நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன். ஓரியோ பிஸ்கெட்டில் தான் இது பண்ணணுங்கிறது கிடையாது. நம்ம வேறு எந்த சாக்லேட் பிஸ்கெட் இருந்தாலும் நம்ம இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாமே செப்பரேட் பண்ணிட்டோம். நம்ம செப்பரேட் பண்ணிவிட்டு இதை மிக்சியில் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு பாருங்கள், நல்லாவே பவுடராக இருக்கு. இப்போ இதில் கோகோ பவுடர் 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். கோகோ பவுடர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னு நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, எதுவும் கட்டி கட்டியாக இல்லாமல் இருக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஹஷி சிரப் நம்ம 1 டீஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சாக்லேட் சிரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்திருக்கேன் நான். ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் மில்க் திக்கான மில்க் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு நல்லா இப்போ நம்ம மாவு மாதிரி சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம கையில் பசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சிருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கையில் ஒட்டாமல் நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம பால்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை 2 நான் பிரித்து எடுத்துக்க போகிறேன். ஏன்னா நம்ம ரோல்ஸ்க்கும் இதில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால நான் செப்பரேட்டாக கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ நம்ம பால்ஸ் பண்ணிடலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து பீசஸ் எடுத்து கையில் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க. பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ப்ரெஸ் பண்ணியெல்லாம் நம்ம இதை உருட்ட வேண்டாம். லைட்டாக ஸ்மூத்தாக உருட்டினாலே அது அழகாக ஒரு ஷேப் கிடச்சிரும். இப்போ நான் எடுத்து வச்சுருந்த மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா, எல்லா பால்ஸும் ரெடியே பண்ணியாச்சு. இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். கொஞ்ச நேரம் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டோன்னா இது கொஞ்சம் நல்லா இறுகிரும். அதுக்கப்புறம் நம்ம சாக்லேட்டில் டிப் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாக்லேட் 1 கப் எடுத்துருக்கேன். இது சாக்லேட் காம்பவுண்டு. நீங்கள் அமுலில் ஏதாவது டார்க் சாக்லேட் கிடைக்குதுன்னா அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை டபுள் பாயில் பண்ணி நான் லூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம இப்போ பால்ஸில் டிப் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சாக்கோ பால்ஸ் பாருங்கள் நல்லா இறுகிருச்சு. இது ஒவ்வொரு பீஸாக போட்டு நம்ம நல்லா எல்லா பக்கமும் கோட்டிங் ஆகிற மாதிரி சாக்லேட்டை டிப் பண்ணிக்கலாம். டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ராசஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இல்லைன்னா சாக்லேட் சீக்கிரமே இறுகிரும். அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டியதாக இருக்கும். ரியா குட்டி இப்போ என் பக்கத்தில் உட்காந்து என்னை பேச விடாமல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு கூட கூட சேர்ந்து பேசிகிட்டே இருக்காங்க. பாருங்கள், எல்லா பக்கமும் கோட் ஆகிற மாதிரி நம்ம இந்த சாக்லேட்டை பரப்பி விட்டுட்டு ஒரு பட்டர் ஷீட்டு போட்டு ஒரு பிளேட்டில் நம்ம இதை வச்சிடலாம்.
10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா நல்லா செட் ஆயிரும். ஏதாவது மேலே டெக்கரேஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அது காயறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டீங்கன்னா தான் அதில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். பாருங்கள், நம்ம சாக்கோ பால்ஸ் நல்லா செட் ஆயிருச்சு. இப்போ வந்து ஓரியோட க்ரீம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது கூட வந்து பாதாம் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் வந்து ஒரு 2 to 3 ஸ்பூன் வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பாதாம் பவுட்ரு இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் வந்து மில்க் பவுட்ரு கூட யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டு ஒரு 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 அரை டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ் க்ரீம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஜாஸ்தியாக போட்டுறாதீங்க, அப்புறம் மெல்ட் ஆகி வந்துடும். அதனால தான் பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த சாக்லேட் மிக்ஸை, அதை வந்து இப்போ ஒரு பட்டர் ஷீட்டில் வந்து வச்சுட்டு ஒரு சப்பாத்தி கட்டையில் வந்து நல்லா ஸ்மூத்தாக கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு திக்காக வேணுன்னா திக்காக ஃப்ளாட் பண்ணுங்கள், இல்லைன்னா தின்னாக வேணுன்னா தின்னாக ஃப்ளாட் பண்ணிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஃப்ளாட் பண்ணிவிட்டு இந்த பட்டர் ஷீட் எடுத்தோன்னா அப்படியே வந்துடும். இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா மிக்ஸை, அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுருங்க. குட்டீஸ்க்கெல்லாம் இது அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா சும்மாவே ஓரியோ பிஸ்கெட்னால் அவங்க அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. இது அப்படியே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணிக்கோங்க. பட்டர் ஷீட் எடுத்து நம்ம ரோல் பண்ணோன்னா ஃபுல்லாக ரோல் பண்ணிடலாம். பாருங்கள், அப்படியே மெதுவாக உருட்டி அந்த பட்டர் ஷீட் எடுத்துகிட்டே வரணும். ஓரியோலேயே பார்த்தீங்கன்னா இப்போ பிஸ்கெட்டு அதே அந்த ஓரியோ ஃப்ளேவரில் ஐஸ்கிரீம், சாக்லேட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. அந்த மாதிரி இது நமக்கு வந்து குட்டீஸ்க்கு வந்து ஓரியோ ரோல், ஓரியோ சாக்கோ ரோல், ஓரியோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்தோன்னா அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. அவ்வளோதான், இது நல்லா உருட்டியாச்சு. இதை ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரிட்ஜில் அப்படியே செட் பண்ண வச்சிடலாம். இது நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இதை கட் பண்ணிடலாம். சின்ன சின்ன ஸ்லைசஸாக கட் பண்ணிட்டோன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாக்கோ ரோல் ரெடி. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.